ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் சேர்ந்து போராடுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? ஒரு பக்கம் ஸ்ருதியோட அம்மா, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மனோஜையும் பிளான் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஏன்னா அவங்களும் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களே, நம்ம முத்துவை எப்படியாவது டென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. மனோஜுக்கு மூளை இல்லைங்கிறதுனால அவங்கள எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ரோகிணி என்னைக்காவது வச்சு செய்ய போகிறாரு, அது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே என்ன உங்கள் அப்பா வரலன்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, வருவாங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. எத்தனை நேரமாக இவ்வளோ போய் சொல்லிட்டு இருப்ப, என்ன ஆச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க முதல்ல அந்த பேச்சு எடுக்கக்கூடாதுன்னா சீக்கிரம் முத்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவை குடிக்க கூட்டு போகிறாரு. அவரும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவாரோன்ற ஒரு பயம் வேற. இன்னொரு பக்கம் அண்ணாமலை எங்கே முத்துவை காணும்னு தேடுறாரு. ஐயோ வேணாம்ப்பான்னு மறுபடியும் கம்முன்னு கொண்டு வந்து வச்சார். உட்காந்தோடனே கம்முன்னு இருக்காரா. இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அம்மா அவரை போய் நின்றுங்கன்றாங்க. ஐயோ அடிக்கிறதும் பிடிக்கிறதும் கிள்றதும் ஏன்டா அப்படி என்கிட்ட சலசம் பண்ணவே உங்களெல்லாம் பெற்றிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட வேதனை, உங்கள் வேதனை துக்கம் துயரம் எல்லாம் புரியுது எங்களுக்கு, என்ன பண்ணுறது, உங்கள் டேரக்டருக்கு தான் புரியல, அதனால எல்லாரும் சேர்ந்து வச்சு செய்கிறாங்க அவங்கள. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மீனா வேற நம்ம முத்து குழந்தைய விட்டுட்டு எங்கேயோ நவுந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்கு என்ன பண்ணுறதுனே புரியலங்க. அதனால ஒரு பக்கம் தனியாக உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வந்து எப்படியோ கரெக்ட் பண்ணி முத்துவை கூட்டு போயிட்டு குடிப்பான்னு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஐயோ இவரை சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக குடிச்சிட்டு இன்னைக்கு ரகலை பண்ணிடுவாராட்டுக்கு. இன்னொரு பக்கம் அவர் வந்துட்டு பூமாதேவிக்கெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ண இப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரோகிணி வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வந்தோடனே பார்த்துட்டாங்க. வந்துட்டு எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அப்பையும் போய் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.